शेषाद्यवंशकलशोधरिपूर्णचन्द्रम् श्रीमन्नरसिंह गुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन् अनन्तगुरुवर्यस्मितम् गुणाब्धिम् सम्पत्कुमारगुरुवर्यम् अहम् प्रपद्ये। श्रीशैलेत्यादिपुनरोऽस्मि लोकाचार्याय गुरवे कृष्णपादस्य सूरणे संसारभोगि सन्दग्धे जीवजीवातवे नमः। श्रीमदौषणम् ஆச்சாரியாபிமானமே வித்தாரகம் என்று காண்பிக்க முடியாத ஒரு கிரந்தம். அதுக்காக கடைசி சாப்டராக சரம பர்வநிஷ்டை அப்படின்ற என்ன சரம பருவம் அப்படின்னா எந்த மாதிரி அர்த்தபஞ்சகத்திலே சொன்ன மாதிரி 5வது வழி கர்ம யோகம், ஞான யோகம், யோகம், பிரபத்தி யோகம், இதெல்லாம் பகவானை அடையும் யோகங்கள். அதுல கடைசி சர்ம பருவனிஷ்டை இதை காண்பித்து கொடுத்த மதுரகவியார், ஆண்டாள், இதராஜராம் இவர்கள், சத்ருகனாய்வாரி சேர்த்துக்கிறார். இவாளெல்லாம் ஆச்சாரியாபிமானி உத்தார்கம் என்றார். 10 பேரை சிரித்து பார்த்தும் சொல்லுவதை மதுரகவியாழ்வாருக்கு சொல்றார். அந்த விஷயத்தை சொல்லுங்க வந்து எம்பெருமான் எங்கெல்லாம் இருக்கிறான் அப்படின்னா பரவாசுதேவன் பரவகரத்திலே, யூகவாசுதேவன் பார்க்கடலிலே, அந்தர்யாமி வாசுதேவன் ஹிருதயத்திற்குள்ளே, அஷ்டாவாசுதேவன் திவ்யதேசங்களிலே, விபவ வாசுதேவன் அவதாரங்களிலே. இத்தோடு முடிச்சுதான் இல்லை, இளங்கோயில் கைவிடேன் அப்படின்னு திருக்கடித்தாரமும் வெண்ணெடுச்சிந்தையும் ஒருக்கெடுத்து உள்ளே ஒடியும் பிறான் கருதி புருஷகாரம் வேண்டும் அப்படின்னு புருஷகாரத்துக்கு ஆசைப்படுறவா 3 பேர். யார் யாரு? அஜானத்தாரே பிரபன்னார்கள், அஸ்பதியர்கள் நாங்களே. அஜானத்தாரே பிரபன்னர் அடியோர்கள், ஞானாதிக்கத்தாரே பிரபன்னர் ஆச்சாரியர்கள், பக்தி பார்வசியத்தாரே பிரபன்னர் ஆழ்வார்கள். 3 பேருக்கும் புருஷகாரம் வேண்டும் வந்த. சரி, இதனால் என்னவாறுது? எம்பெருமானுக்கு ஞானி ஆத்மைவ மேமதம் அப்படின்னு, ஞானியே எனக்கு சிறந்தவன், அதீவ மேப்ரியா அப்படியான எனக்கு ரொம்ப வேண்டுமானவன் அப்படின்ற. ஏன் ஞானிக்கு உபாயமும் பண்ணே உபேயமும் பண்ணே, உபாயமும் மகனே உபேயமும் மகனே என்று சொல்லுவார். திருவந்திரம், தேயம், தர்மஸ்லோகம் சொல்றதெல்லாம் நாராயணனே நமக்கே வருவான். கண்டன்களினை எண்ணம் பண்ணுவடையே எண்ணென்றுகிறானும் பெண்ணும் நாராயணே. கண்ணன் வேணுமா? நாரன் ஆளு சொல்லுங்கோ. பெருமாள் என்ன பண்றான் அப்படின்னா, பாகவதால் மனசுல நொக்காடுறானாம், ஆழ்வார் மனசுல நொக்காடுறானாம். இதெல்லாம் மறந்துடும். இது பரவியூக விபவ அந்தரியாமி அர்த்தா அவதாரங்களே மறந்துட்டு இங்க உட்கார்ந்ததே இளங்கோயில் கைவிடே. அந்த சீராப்தி பரமபதம் எல்லாம் மறந்துடும் என்றான்னு சொல்றாராம் போலத்தாள். இளங்கோயில் கைவிடேல் என்று இவன் பிரார்த்திக்க வேண்டும்படியாகியிருக்கும். பெருமான் எங்க பார்க்கலாம்? பக்தன் ஹிருதயத்திற்குள்ளே, பாகவதால் ஹிருதயத்திற்குள்ளே, ஆழ்வார் பக்தி பார்வசியத்தாலே செல்லும் அவர்களுடைய ஹிருதயத்திற்குள்ளே ஆதரம் மட்டமாம்படிக்கு அவதியை நிரூபிக்கிறார். ஊருத்தாழ்வார் தம்மை பெருகை குறிப்பாக முன்பு தான் விரும்பின திவ்யதேசங்களில் முன்பத்தை ஆதரவின்றிருக்கே தன் திருவிள்ளத்திலே அத்தியாரத்தை பண்ணி செல்லுகிறபடியை கண்டு விதேகத்தெல்லாம் ஒருவரும் கணிசித்து
இவனுக்கு ஹிருதயத்தில் உட்காண்டாமா பூரத்தாழ்வார் வருத்த ஹிருதயத்தில அவ்வளோ திவ்ய தேசங்களை கைவிடப் போகிறானோ அந்த ஊர்ல மறந்துடுறானோ எம்பெருமான் என்ற அதிசங்கை பண்ணி என் ஹிருதயத்திலே புகழ்களுக்கு பாலாலயமான திருப்பார்களை கைவிடாத வழியை எடுத்திருக்கிறார். கோவிலுக்கு சம்பிரோட்சணம் பண்ணா ரிப்பேரி பண்ணி அந்த சமயத்துல பெருமாளே பாலாலயம் அப்படின்னு வேத சபரிட்ட ஆக்கிரேஷித்து வச்சிருவான். அந்த மாதிரி அந்த இடமாயிடுவான் க்ஷீராப்தி. அதெல்லாம் பாலாயனான அந்த க்ஷீராப்தி விட்டுட வேண்டாம்ப்பா என் விதத்துல வந்து ரோகில் என்ற பெரியாழ்வார் அதே சொல்றாரு. நதிக்கடலில் பள்ளிகோளை படகவிட்டு ஓடி வந்தன் மனக்கடலில் வாழ்வல்ல மாழ்மனாளர். அதுக்கு எதுவுமே செப்பரேட்டா இருக்க தனிக்கடலே தென்விலகே என்னென்ன உனக்கிடமாக இருக்கா என்னை உருக்குறித்தாக்கினை என் ஹிருதயத்தில் வந்துட்டு கண்டுட்டியப்பா அதெல்லாம் மறந்துட வேண்டாம் திரு சொல்றாராம். அந்த மாதிரி அப்படின்னு இந்த பூதத்தாழ்வ என் ஹிருதயத்திலே புகுருகைக்கு பாலாலயமான திருப்பார்களை கைவிடாதிருக்க வேண்டும் என்றாரே. ஆகையாலே இப்படி பிரார்த்திக்க வேண்டும்படியாயாய்த்து அவற்றில் ஆதரம் மட்டமாம்படி என்கை ஆழ்வார் ஹிருதயத்தில் ஆதரம் அதிகமானது. அந்த இடங்களெல்லாம் ஆதரம் மட்டமாய் விட்டிருக்கும். இளங்கோயில் கைவிடே பாலாலயமான அந்த இடங்களை கைவிட வேண்டாம்பா என்ற இடத்துல இருந்ததும் சொல்ற சந்தோஷப்படுற. பிராப்திய பிரீதி விஷயத்துவத்தாலும் கிரக்கிரையாலும் பின்பவை அபிருதங்களாய் இருக்கும். இப்படி சித்தாலும் சாத்தியம் சித்தித்த பின்பு அவனுக்கு அவை அபிருதங்களாயிருக்குமோ என்று அருட்செய்கிற சித்தம் சாத்தியம் அரசாங்கம் இருக்கான். பின்னே வந்திருந்து சொல்றேன். பிராபிய பிரீத்தி விஷயத்துவமானது பிராபிய தனக்கு பிராபிய பூதனான இச்சேதனனுடைய வகுப்புக்கு விஷயமாயிருக்கை. பெருமாள் எங்க வீட்டில் வந்து உட்காண்டானா சந்தோஷமா வாழ்க்கைனா சந்தோஷப்படலை. ஆனா திருப்படுத்தணும் இல்லையா? எங்கெங்க இருக்க கண்டியூர் அரங்கம் மெய்யும் கட்சி பெயர் மல்லையன்னு மண்டியிலே இவன் இருப்பது எல்லாம் படுத்திருக்கார். படுத்ததற்கெல்லாம் சேர்த்து ஒரு பாசனம் பண்ணார். இது வருது திரு குறுந்தாண்டவர் கிடைக்கதையாவது இப்போ தேசவாசத்தாலே என்றோ நாம் இவனை பெற்றது என்ற தேசம் தனக்கு பண்ணின உபகாரத்தை சந்திக்கை இவை இரண்டாலும் சாத்தியமான சேதனன் கை புகுந்திருக்க செய்கையும் அவருக்கு அப்போதேசங்கள் விலங்களாயிருக்கும் நன்கை. இது எப்படின்னா பெருமாள் திவ்யதேசங்கள் இருக்கார். அது வந்து சித்தமான இடம். சாத்தியமான ஆழ்வார் இடத்துல வந்து பிறகு ஆழ்வார் கிருதிக்கத்தினாலும் ஆழ்வார் இந்த மாதிரி கைவிடையும் கேட்டதினாலையும் அங்கும் எம்பெருமான் இருப்பான். அங்கும் இருப்பான் அப்படின்னு இங்குக்குன்னு அங்கேயே அங்குக்குன்னு இங்கேயே இவருக்கு ரொம்பவும் பிரீத்தி. இப்படி திருமாதிரும் சோதவரையே என் தலையே திருமால் மிகுந்தமே என்னுடைய சொல்றாரு இல்லையா? அந்த மாதிரி கிடைக்கிறையாலே அந்த தேசியத்தில் இருக்கிறான் ஆழ்வார் சொல்லியிருந்ததுனால. ஏன்னா அத்தேசம் தனக்கு பண்ணின உபகாரத்தை சந்திக்கை. அந்த தேசத்துல போய்த்தானே இவர் அங்க பாடியிருந்ததுனாலதான் இவர்களுக்கு ஆழ்வார். ஆகையினால என்ன ஆழ்வார் இந்த மாதிரி குழந்தை சேர்த்திருந்ததுனாலே அந்த பரவாயில்லை இருக்கிறேன் நான் இருந்தான். அப்போ தேசங்கள் அபிவிதங்களாக இருக்கும் என்பதை. ஆகா குணம் போலே தோஷ நிவர்த்தி என்ற கீழ் சென்ன சேஷத்துவ பாரத்தின் ரூப ஆத்மகுணம் போலே தோஷ நிவர்த்தியம் என்று பிரதிஜை பண்ணி ததுபாதானாத்மமாக அபிபத விஷயத்தில் அழகி அபிபதமாயிருக்கும்படியையும் இவன் அழுக்குடும்பு என்று கரிக்கிறவதிலே அவன் அத்தியாதரத்தை பண்ணும்படியையும் அழுக்குடும் வெச்சில்வாயால் என்று சொல்றார் ஆழ்வார்.
ஞானியான இவனை சவிக்கிரகமாக ஆதரிக்க ஏது விசேஷத்தையும் சவிக்கிரகமான அப்படியே கொண்டு போகணும் தேகத்தோட பரமாத்தரான இவன் தேகஸ்திதி கொண்டே இவன் தேகத்தில் அவன் விருப்பம் அறியலாம் என்பதையும் பேர்பட்ட சுவாமிகள் திருமையை பார்த்ததுன்னா ஓஹோ பெருமாள் இங்க இருக்க இவன் தேகத்திலே விருப்பம் அறியலாம் என்பவற்றையும் அவன் இவனுடைய தேகத்தை விரும்பும் பிரகாரத்தையும் இவருக்கு மோட்சம் போன இவன் அவன் தேகத்தை விரும்புகிறாராம் இவன் அபோதேசங்களை கைவிடாதே வேறும் என்ற திட்டால் சாத்தியம் சித்தித்திருக்க செய்தேயம் அவருடைய சாத்தியமேது அழுவார் திருவிழம் அந்த இடத்துல காண்பித்தார் திருக்கடித்தானமும் வெள்ளச் சென்று வரிக்கடு உள்ளே விரையுங்கிறான் கட்டியின் மாதிரி வந்தார் உட்கார்ந்தார் இங்கே ஆபீஸ் எல்லாம் நிறுவனத்தார் அவருக்கு ஆர்டர் பண்ணலாம் எல்லாரும் இங்க என்ன நடக்கிறதுன்னு பார்க்கணும் சரி யாரோ வந்து ரிப்போர்ட் பண்றான் அவளுக்கு எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுறான் ஆகையினாலே சாத்தியம் சித்தித்திருக்க செய்தேன் ஏற்றுத்தாலே அவனுக்கு அவை அபிவிதங்களாயிருக்கும்படி செய்தா ஏது திவிதேசங்களையும் ஆசைப்பட்டிருப்பான் ஏன் நான் திவிதேசங்களே இவரடையத்துக்கு அவகாசமா திருக்கோளூர்ல 3 பேர் வெயிட் பண்ணா இவர் பாடினா போனா ஹிருதயத்தில் இருந்தான் அது சாத்தியம் சித்தித்தது இந்திரபாலுக்கு அப்படின்னு திருக்கோயிலை விட்டுட்டாரா இல்ல அதரையும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஏன்னா அந்த விதேசமே இவர் வந்து சேர்த்துனாலே அங்கேயும் எம்பெருமா சாநித்தியம் ஆகையாலே தோஷ நிவர்த்தி போலே ஆந்தர விடமும் விரோதியாய் இருக்கும் ஞானியை விக்கிரகத்தோடே ஆசைப்படலாம் என்பதுவார் என்ற அந்த மாதிரி தோஷ நிவர்த்தி போலே ஆந்தர குணமும் விரோதியாய் இருக்கும் அந்தரின் குணங்கள் ஏறி ஆத்மாவுக்கு சேஷத்தும் பாரதந்திரம் அதவும் இதற்கு என்ன மாதிரி இருக்கும் விரோதியாயிருக்கும் பகவத் சம்ஸ்லேஷத்துக்கு ஆரோபின்னு சிலதும் சொன்னார் இந்த மாதிரி இப்படி தோஷ நிவர்த்தி பரானுபவத்திற்கு விலக்கு என்னிடம் சுஸ்பஷ்டமானபடியான ஏத்துக்கள் பலவற்றையும் நிச்சயாலே அத்தையை சித்திப்பித்தாராய் அதனை திருஷ்டாந்தமாக்கி சிம்மாவலோக நியாயத்தாலே பீச்சந்த சேஷத்துவ பாரதிந்த ரூப ஆத்ம குணத்தின்றே பர அனுபவ விரோதித்துவத்தை ஸ்திரீகரிக்கிறார் இப்ப சேஷன் என்ன பண்றான் அடியேன் அடியேன் அப்படி காலில் வைக்கிறான் இவர் அடுத்த மேல கட்டி உட்கார்றார் இப்போ அவன் என்ன பண்ணணும் நான் சேவகன் என்ன எப்படி இருக்கின்றேன் அப்படின்னு பின்னுக்கு போகக்கூடாது அவங்க இந்த செயல் முடியல அப்படின்னா ஆகையால் கீழ் சித்திப்பித்த அர்த்தத்தை அனுவதிக்கிறார் தோஷ நிவர்த்தி போல என்று தோஷம் கணிக்கை சொரூப உஜ்வல்யத்துக்கு உறுப்பாயிருக்க செய்தேயும் தோஷத்தை போக்கியமாக விரும்புகிற பிரணயியான அவனுக்கு அனபிபதமாகியாலே யாதொருபடி பரானுபவத்திற்கு விரோதியாகிறது அதுபோல என்றபடி ஆந்தரவணம் என்று விசேஷத்துவ பாரதந்திரங்களை இவத்தை ஆந்தரணம் என்பது ஞானானந்தங்களிலும் காட்டில் ஆத்மாவுக்கு அந்தரங்கமாகியாவே உபனிஷத்து என்ன சொல்றது ஞானானந்தமயம் தேவன் நிரோஸ்வகாகிருதம் வந்து ஞானம் ஆனந்தம் கொண்டது எவ்வளவு ஆத்மா ஜீவாத்மா எல்லாருக்கும் அது உண்டு அப்படி இருந்தார் ஆனா அதுக்கு அந்தரங்கமாக விசேஷத்துவார்கள் விசேஷத்துவம் அடியேன் பாரதீயம் அப்படின்னு என்ன சொன்ன மாதிரி கேட்கிறேன் அப்படிங்கிற வந்தப்போ மேலிடத்து காட்சி சென்றது நீ பிந்திருந்ததுன்னா அதுவும் தோஷமாயிருக்கும் இந்த விசேஷத்தை பார்க்கின்றோம் ஞானானந்தங்களை காட்டில் ஆத்மாவுக்கு அந்தரங்கமாகியவே இதனுடைய பரானுபவ விரோதித்துவ பிரகாரம் பரனுடைய அனுபவத்துக்கு விரோதி இது விசேஷத்து பாரதந்தங்கள் பிரகாரம் கீழ் சொல்லப்பட்டதிலே நிபிடத்திரம் ஆந்தரகுணம் என்கிறது பாரதந்திரம் ஒன்றே ஆகவுமா தோஷ நிவர்த்தி தானே தோஷமாமிரே இப்படி சொல்லுகைக்கு தோஷ நிவர்த்தியில் வரும் தோஷம் ஏது என்ன வேறொரு தோஷமும் வேண்டா
இதுதானே தோஷம் இத்தியாதியாலே. அதாவது காமினியானவள் தன்னுடன் அழுக்கை கருத்தி போகத்தில் நன்மைக்கு விச்சிக்குமா போலே ஸ்வதா பரிசுத்தமான ஆத்மஸ்வரூபத்துக்கு வந்தேரியான தோஷத்தை கழித்து சசேஷ்டி போக்கியமாக விநியோகப்பட வேண்டும் என்று நிர்பந்தத்தாலே பண்டித்துக் கொள்ளுகிற தோஷ நிவர்த்தித்தானே காமனியினுடைய அழுக்கு உகக்கும் காமுகனைப் போலே தோஷமே அபிநதமாய் இத்தோடே தன்னை வகிக்க ஆதரிக்கிற பலனுடைய போகத்துக்கு விலக்காகியாலே தோஷமாங்களே என் கை. அது ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார். அடியே நீ பாயிண்ட் இருந்தா வேறு விழுந்து எடுத்துட்டு போயிடுச்சுன்னா அந்த பாரதந்திரியமும் தோஷமாம். அவனுக்கு அனிஷ்டமாவதிலே தோஷமாவது என்று பிரசித்தி தோற்றவர்களை சேருது கீழ் உபாரித்தனை எல்லாம் நினைத்து. சரி, அடுத்த என்ன சொல்றார்? தன்னால் வரும் நன்மை விலைப்பால் போலே, அவனால் வரும் நன்மை விலைப்பால் போலே என்று பிள்ளான் வார்த்தை. யார் என்று பிள்ளான்? ஆறாயிரப்படி பண்ணினவர். ராமானுஜர் காலத்துக்குள்ளே திருவாய்மொழிக்கு ஒரு வியாக்கியானம் ராமானுஜர ஆக்ஞையாக பண்ணினவர். அவர் வார்த்தை சொல்றார். அது என்ன சொல்றார்? நன்மைதானே தீமையாயிற்று என்றும் தனக்குத்தான் தேடும் நன்மை தீமையோ பாதி விலக்காயிருக்கும். பெருமாள் வர போய் சேவிக்கணுமா? நான் பெருமாளுக்கு பண்ணிருக்கேன், இங்கே போக மாட்டேன், கொஞ்சம் பெருமாள்கிட்ட நிற்கிறியா? எக்ஸாம்பிள். அது தனக்குத்தான் தன்மை தேடும் தன்மை விலப்பால் போலே சூமரிச்சே நீ போய் செய்கிறனே தவிர நான் என் பெருமாள் பண்ணிருக்கேன், நான் போக மாட்டேன் அப்படின்னா அது விலப்பால் போலே. பெருமாள் வந்தது விலப்பால் போலே. அந்த மாதிரி தனக்குத்தான் தேடும் தன்மை தீமையாவோ பாதி விலக்காயிருக்கும் என்று தோஷ நிவர்த்தி தானே தோஷமாகிறே என்றும் தனக்குத்தான் தேடும் நன்மை தேயவனிடம் சொல்லுகிறாரே அவன் தேடும் நன்மை உபாதேயம் என்று வலித்ததிலே. பெருமாள் உச்சம் வரைச்சே வந்து செய்கிறனே இருக்கிறான், நான் எந்த உள்ள பண்ணிருக்கேன், என் பெருமாளுக்கு பண்ணிருக்கேன் உட்காரக்கூடாது அப்படின்ற இப்படி தானே தனக்கு தேடும் நன்மை ஏயம் அவன் தேடும் நன்மை உபாதேயம் என்பதை ஆப்தவகரத்தானே தரிசிக்கிறார். அது ஒரு ஆப்தவகரத்தில் சொல்றார். தன்னால் வரும் நன்மையாவது சுயத்னத்தாலே தான் தனக்கு உண்டாக்கிக் கொள்ளும் நன்மை விலப்பால் போலே என்பது ஔபாதிகமுமாயும் விரசமுமாய் அப்பிராப்தமும் வாங்கியிருக்கும் நன்மை. அவனால் வரும் நன்மையாவது நிருபாதிக சுவாமியானா அவன் தானே இவனுக்கு இது வேணும் என்று உண்டாக்கும் நன்மை முலைப்பால் போலே என்று நிருபாதிகமுமாய் சரசமுமாய் பிராப்தமும் வாங்கியிருக்கும் என்கை. சரி, அவன் ஒழிய தான் தனக்கு நன்மை தேடுகையானது ஸ்தனந்தய பிரஜையை மாதா பிதாக்கள் கையிலே நின்றும் வாங்கி காதுகனான ஆட்டு வாணியின் கையிலே காட்டிக் கொடுக்குமா போலே இருப்பதன்று. ஆட்டுமானியின் நல்ல புச்சர் அது ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார். என்ன அப்படின்னு தனக்குத்தான் தேடும் நன்மை அப்படின்னா ஐ லுக் ஆஃப்டர் மை செல்ஃப் அப்படின்னுட்டா அது எப்படி இருக்கணும்னா ஸ்தனந்தய பிரஜையை ஒரு குழந்தையை மாதாபிதாக்கள் கையிலே என்றும் வாங்கி தாத்துகனானா புஜர் கையில ஆட்டுவாணியின் கையிலே காட்டிக் கொடுக்குமா போல இருப்பதுன்றோ. ஆயாரன் பிடுங்கி புஜரண்டு கொடுத்த குழந்தை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் தான் தனக்கு தாரும் நன்மை. இவ்வளவென்றுக்கே எம்பெருமானை ஒழிய தான் தனக்கு நன்மை தேட தெரிந்தால் சுவமிநாசமே பலிக்கும் என்னவிடத்தை நிதர்சனமாக அளிக்கிறார். அதாவது பிராப்தனுமாய் ஆப்தனுமான அவன் இவனுக்கு நன்மை தேடும் உதவியா அதுக்கு எதிர்கட்டான தான் தனக்கு ஸ்வ உஜ்ஜீவனார்த்தமான நன்மை சம்பாதிக்கையாவது ஸ்வரக்ஷண உபயோகியான ஞான சக்திகள் ஒன்றுமின்றியே மாத்திரார்கள் உணர்ந்து
நோக்க வேண்டும்படியான ஸ்தனந்தய பிரஜையை, சின்ன குழந்தை மடியில பால் சாவுடன் குழந்தை 6 மாசம் வச்சிருந்தார். அந்த பிரஜையை ரட்சகரான மாதாபிதாக்கள் கையில் நின்றும் வலிய வாங்கி பிடுங்கி கொலைக்கு கூசாதே உயிர்கொலையாக கொன்று மாம்சங்களோட கலசி வித்துவிடம் காத்துதனான ஆட்டுவாணியின் கையிலே இத்தை நோக்கிக்கொள் என்று காட்டிக் கொடுக்குமா போல் இருப்பதொன்று என்பதை இது தனக்குத்தான் தேடும் நன்மை. இத்தான் சர்வேஸ்வரனே ரட்சகன், தான் தமக்கு நாசகன் என்பதும் சொல்லப்பட்டது. செல்ஃப் எஃபர்ட் ஆர் is for personal development is bad and பெருமாள் சொன்னபடி இது தன்னைத்தானே இதே முடிப்பான். இது ஒரு சூத்திரம் சொல்றார். இப்படி இவன் தன்னை தானே முடித்துக் கொள்ளுமோ என்று அருளை செய்கிறார். சர்வேஸ்வரன் இவனை உஜ்ஜீவிப்பிக்க அவசர பிரதீட்சனாய் பூர்வனாகியாலே இவனுடைய விநாசத்துக்கு ஒரு நாளும் அவன் ஏத்து வருது. இனி அகன்னேவ சம்பவதி என்னும்படி தன்னை நசிப்பித்துக் கொள்ளுவான் தானே இரே என்கை. யானே என்னை எதையேகிறாரே, யானே எந்தளே இருந்திருந்தேன், யானே நீ என்னுடைய நீயே, வானே ஏறும் என் மாணவரையிலே, வானே ஏற்றும் என் மாணவரையிலே என்று என்கிற வாக்கிலே யானே என்று என் நிறுவு பகவத்கிருதமல்லா வையை லாஸ்ட் நான் படித்தது. அவன் எதிர் சூழல் புக்கு எதிரியானுக்கா நானே கிடீர் விநாசத்துக்கு இழுத்துக் கொண்டேன் என்றாரே ஆழ்வார். பின்னர் மாறி மாறி பலவிறப்பும் பிறந்து அடிய அடைந்து உள்ள தேரி அந்த மாதிரி சிறுத்தை என்ன சொல்றாரு அப்படின்னா, பெருமாள் இவர் சித்தன் தேடி வந்தாரா, எங்கேன்னு போனாரோ அந்த பொருட்களை எல்லாம் திருப்பி இந்த 4000 பாடி வைக்கணும் அப்படின்னு திருவாய்மொழி. அதுக்கு அவன் அப்படி தெரிஞ்சுருக்குச்ச, நீ என்னோ நானே நன்மை பண்றேன்னு சொல்லுவனாக்கா அதுக்கு எப்படி இருக்கும்? தன்னைத்தானே அடி முடிப்பான். தன்னைத்தானே முடிக்கையாவது அகங்காரத்தையும் விஷயங்களையும் விரும்புகை. கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும் சுவாமி. தன்னைத்தானே முடிக்கிறது அப்படின்னு என்னன்னா, அகங்காரம் விளையும் விஷயங்களையும் விரும்பும். என்ன விஷயங்கள் அப்படின்னா, சப்தஸ்பரிசுரூபரசங்கள் அனுபவிக்கணும் ஆசை உண்டு. இவன் தன்னைத்தானே விடுத்தியாவதே என்ன ஆகாங்கை எழல் செய்கிறார். அகங்காரமாவது தேகாத்மாபிமானமும் சுவாதந்திரிய அபிமானமும். தேகமே ஆத்மா, தேகமே ஒன்றுமே இல்லை, உடம்பு பார்த்துக்கிறேன் தான் பார்த்தாலும் ஏந்திருந்து அப்படின்னா அது ஆத்மாபிமானம். தேகமே ஆத்மாபிமானம். சுவாதந்திரியம் ஐ எம் இண்டிபெண்டன்ட், யாரும் கேட்பார் இல்லை இப்படி திங்க் பண்ணா அது அகங்காரம். விஷயங்களாவன இரண்டாவது என்ன? விஷயங்களையும் விரும்ப. விஷயங்களாவன விகித நிஷித்த விஷயங்கள், நிஷித்தம் என்று சொல்லப்பட்ட விஷயங்கள். இவற்றை விரும்புகையாவது இவத்திலே மிகவும் பிரபணனாகை. இதை தன்னைத்தானே விடுத்துக் கொள்ளுகை. ஆத்மஸ்வரூபன் தான். ஆத்மஸ்வரூபம் என்ன? பகவதி அனன்யாரகசேஷமாய் பகவதேக போகமாயிரே இருப்பது. உன்னுடைய சந்தோஷத்துக்கு நாம் இருக்குமே தவிர என்னுடைய சந்தோஷத்துக்காக இல்லை. உனக்கே நாம் ஆழி செய்வோம், உனக்கே நாம் ஆழி செய்வோம், உந்தன்னோடு உத்தோமே ஆவோம் அப்படின்னு என்ன? எனக்காகவில்லை, உன்னுடைய கைங்கரியத்துக்கும் உன்னுடைய சந்தோஷத்துக்கும் நாம் இருக்கிறோமே தவிர நமக்காக ஒன்றும் பயனில்லை. இத்தைக்கு வரகொள்வான் என்று ஆணும் கோவிந்தா. என்ன இத்தனை நாள் இதுன்னு தெரியலையே, பறைக்காக வரலைப்பானான்கள். 5 மாசத்துல 5 பறை கேட்டான். சூடகமே தோல் வழியே தோடே செழிப்பு பாடகமே அதை கேட்டு, அப்புறம் படியே விதானமே ஆடுதிரியா அப்படின்னு எல்லாம் ஒரு வகைத்தான் 5 வாசகத்திலையும் மாலே கூடாரை கரவை சித்தம் எல்லாத்திலும் என்ன கேட்டு எம்பெருமான் பறை கேட்டு, வாத்தியத்தை கேட்டு, ஆபரணத்தை கேட்டு,
இத்தைக்கு பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா, பறைக்காக வரவேற்பா, நான் ஒரு கைங்கரியத்துக்காக வந்திருக்கேன். உத்தோமியாகும் என்ன உங்கள் குவாலிபிகேஷன் இருக்கு அப்படின்னா, முந்தனோடு உத்தோமியாகும் ஒன்று குறித்து வந்திருக்கமே 1000 கருத்துக்குள்ளே. அதவே நமக்கு ஒரு எல்லாம் ஏது கரமயோகம் ஞான யோகம் பக்தியெல்லாம் உங்கள் கரமயோகம் சொல்லும்போதுன்னா காணம் சேரும் தின்போம், கரவைகள் பின் சென்று காணம் சேரும் தின்போம். அந்த மாதிரி ஆத்மஸ்வரூபந்தான் பகவதி அனன்யாரக சேஷமாய் பகவதேக போகமாயிருக்கும் அவனே சந்தோஷத்துக்காக தாதரிசஸ்வரூபத்தை நசிப்பிக்கையிலே இவத்திலே இவன் பிரபலனாகையானது தனக்குத்தான் தேர்ந்தன்மை இந்த அகங்காரத்தையும் விஷயானுபவ ஆசையும் அதிகமாக்கும். உத்தரவாக்கிய நமசப்தார்த்தம் சொல்லுகிறார்கள். வேமந்தத்திற்குள்ளே உத்தரவாக்கியத்திற்குள்ளே நமக கடைசி தரம் நமசப்தார்த்தம். நமகான்னு எனக்குள்ளே வரைக்கும் மகா மகா என்கை சுரூபநாசம், நமகா என்கை சுரூபோஜீவனம் மூக்ஷபடியில் சொல்றார். ஆகையினாலே அதை சொல்லிட்டு இங்கே இவை எல்லாம் என்னென்னில் உத்தர வாக்கியத்தில் நமசிலே புருஷார்த்தத்திற்கு இடைத்தவரான விரோதிகள் எல்லாம் தள்ளுண்டும் என்னிடம் தோத்துவரே மனோவாக்காயை அனாபகாரத்தா கிருத்திகன கிருத்தியாக்கரண பகவதாச்சாரம் பாகவதாவசாரம் லக்யாவச்சார ரூபநாதானந்தாவச்சாரான் ஆரப்த காரியான் அனாரப்த காரியான் கிருத்தான் கிரீமானாம் கரிஷ்யமானாம் சர்வான் க்ஷமஸ்வா அப்படின்னு கேட்கிறேன். அபராத க்ஷாமனம் பண்றார். 3 சூழ்நிலையாலே சகல விரோத விபத்தையும் பாஷ்யக்காரர்களை சேர்ந்து இவர்தாமும் மூக்ஷப்படியிலே இந்த நமசப்தார்த்தம் சொல்லுகிற அளவில் இதிலே அவித்யார்களும் கடியுண்ணும் என்றாலே. ஆகையாலே இவ்விடத்திலும் தேக ஆத்மாபிமானாத ரூபமான அகங்காரம், தற்காரியமான விஷய பிராவண்யம், தருகே காரியமான பாகவதாபசாரம் முதலான விரோதிகளை எல்லாம் பிரசக்தமாக அறிவிக்கிறார். ஆகையாலே விரோதமில்லை. அப்படின்னு என்ன, எம்பெருமானுக்காள்பட்டவர்களாய் இருக்கணுமே தவிர தனக்குத்தான் தேர்ந்தன்மை விலப்பாது போலே இவ்வகங்காரர்களின் அகங்காரம் அக்னிஸ்பர்ஷம் போலே. அடுத்த சூத்திரம் இவ்வகங்காராதிகளின் கொடுமையை விஸ்தரேன உபாரிப்பதாக திருவள்ளும் பற்றி பிரதமம் அகங்காரத்தின் கொடுமையை விளக்குகிறார். அகங்காரம் என்று தொடங்கி அக்னிஸ்பர்ஷம் போல என்பது அக்னிஸ்பர்ஷமானது அன்வைத்தவுடனெங்கும் சுட்டு உருவடிக்குமா போலே இதுவும் ஆஷ்டயாஷியாய் ஆஷ்டயாஷோ பிரகத்பானோ அப்படி ஆஷ்டயத்தை விடுறது. நெருப்பு வாங்கிட்டு வரணும் அப்படின்னா ஒரு முட்டையில் வாங்கிட்டு வரேன், அந்த முட்டையை சாப்பிடுறது நெருப்பு. அதுக்கு ஆஷ்டயம் முட்டை, அந்த முட்டையை சாப்பிடுறதுனால ஆஷ்டயாசி ஆஷ்டயத்தை அசனம் பண்ணும். இதுவும் ஆஷ்டயாசி ஆகியாலே ஸ்வரூபத்தை நேராக உருவகித்து எடுத்தேன். இந்த ஸ்வரூபமே மாறிவிடும். இது அகங்காரம். நகாமத்துலின் சித்தம் மனத்தே பாதையோஸ்திதம் சிதந்தாஸ்தோத்திரம் நெகிமே ஜீவித்தேனார்த்தா சீதாபிராட்டி வாக்கியம் சூத்திரகண்டத்துல நதேகன்ன பிராணான் நரசிம்ஹேஷாவிலேஷித்தம் ஆளுநந்தாஸ்தோத்திரம் எம்மா வீட்டு திறமும் செப்பும் நின் செம்மாபாதவர்க்கு தலேஷே தொல்லை கைம்மா துன்பம் கண்டு விரானே அம்மா அடியேன் வேண்டுவதீதே. பிராப்தினிஷ்கனிஷம் எம்மா வீட்டிலே 2ஆம் பத்திலே 9ஆம் திருமலையிலே ஆழ்வார் வென்றார். என்ன பிராப்தினிஷ்கனிஷம்? எம்மா வீடு எனக்கு வேண்டாம். ஒருத்தர் வீடு எப்படின்னு என்ன மோட்சம் எப்படி இருக்கு? அவனுடைய வீடு சாலோக்கியம் சாமீபியம் சாரூபியம் சாயுஜ்யம் அப்படின்னாரு. இதெல்லாம் எனக்கு வேண்டியதில்லை சுவாமி. எனக்கு என்ன வேண்டும் அப்படின்னா என் தலைசை
என் செம்மாபாரதற்கு தரிசே தொல்லை அவருடைய திருடி எப்போம் கொக்குவாயும் படைகண்டையும் போலே தலைவே இருக்கிறோம் அப்படின்னு. இது 6 காதுதான் ஆழ்வார் ஆசிரியர் அப்படிதான் நினைக்கிறார். என்ன சொல்றார்? கொக்குவாயும் படைகண்டையும் போலே உன் திருடி தலைவர் எப்பவும் இருக்கணும் அப்படின்றார். அதெல்லாம் கோட் பண்றாரு. இப்ப அகங்காரத்தினுடைய கிரௌரியத்துக்கு பிரமாணம் காட்டுகிறார் மேல். அதனை பிரதமத்திலே ரிக்வேதகிலமான ஜிதந்தா வச்சனத்தை அளித்துகிறார். நகாம கலுஷன் சித்தம் மமதே பாதையோ ஸ்திதம் காமையே வைஷ்ணவத்வந்து சர்வஜன்மசு கேவலம். இதுக்கு அர்த்தம், நிருபாதக சேஷியாய் நிரதிசய போக்கியனான தேவதீர் திருவடிகளிலே வியவஸ்திதமான என் நெஞ்சானது ஸ்ரீ வைகுண்டாதிகளாகிற வேறொன்றையும் ஸ்வயம் புருஷார்த்தமாக நினைத்து கலங்கி இருக்கிறது என்று. அங்க போய் இருக்கணும், இன்னும் பெரிய இடம்னா அதுக்காக ஆசைப்படலே சுவாமி. காமையே வைஷ்ணவத்வந்து சர்வஜன்மு கேவலம். என் நெஞ்சானது ஸ்ரீ வைகுண்டர்களாகிறார வேறொன்றை ஸ்வயம் புருஷார்த்தமாக நினைத்து கலங்கி இருக்கிறது என்று. சர்வ ஜென்மங்களிலும் தேவர்க்கே ரசமாம்படி இருக்கிற தாசியத்தை ஆசைப்படான் என்றது. எத்தனை ஜென்மம் வந்தாலும் உன் திருவடியே உனக்கே நாமாழி செய்வோம் ஒன்றொன்று ஒடுத்தோமையாவோம் என்றபடி இருக்கணும். கேவல கருத்தாலே இத்தனைக்கும் ஆயிருக்கும் இருப்பை கிடைக்கிறது. தூசப்தம் அவதாரணார்த்தம். மோட்ச பரியந்தமாக தன் முகப்பாலே வருவதெல்லாம் அகங்கார கர்ப்பம் ஆகியாலே தியாஜ்யம் என்னுமிடம். எனக்கு எனக்கு அதை வேணும், மோட்சம் போகணும், அதை வேணும், இது வேணும், கைங்கரியம் போகணும், நீ கேட்கறது இல்லைப்பா. அவன் எதுக்குறாங்க, எது கொடுக்குறாங்க அதை வாங்கிக்கணும். தியாஜ்யம் என்னுமிடம் செல்லப்பட்டது. அனந்தரம் பிராட்டி வச்சனத்தை இறக்குகிறார். நெய்மே ஜீவிதேனாத்மா அசோகத்துக்கு சீதா பிராட்டி சொல்றது. நைவார்த்தே ராட்சசி மத்தியே வினாராம் மகாரதம். ராமனை தவிர்ந்து பிரிந்து நெய்மே ஜீவிதேன் அர்த்தா. நான் படிச்சிருக்கிறதுலேயே அர்த்தம் என்ன என் ஜீவனத்துக்குள்ளே. நைவார்த்தை பைசா வேண்டியதில்லை, அச்சபூஷணை அலங்காரம் வேண்டியதில்லை. வசந்த ராட்சசி மத்தியே ராட்சஸ் மத்தியே இருக்கிறது வினாராமம் மகாரத்தம். ராமன் இல்லாம இந்த நாட்டம் இருக்கிறதுனால இதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம் அப்படின்னு. அதே மாதிரி இவன் சொல்றார், அந்த வருஷம் யுத்தம் சாமி அதெல்லாம் எனக்கு வேண்டியதில்லை, ஒன்று கைங்கரியத்திலேயே ஈடுபடணும் எந்த எல்லா ஜென்மத்திலையும். இதுக்கர்த்தம் மகாரதரான பெருமாளை பிரிந்து ராட்சசகளின் நடுவே பசியாதிக்கிற எனக்கு பிராணனால் ஒரு பிரயோஜனமில்லை, அர்த்தங்களாலும் பிரயோஜனமில்லை, ஆபரணங்களாலும் ஒரு பிரயோஜனமில்லை என்று இத்தால் பிராணார்கள்தான் அத்தனையின் விநியோகத்துக்காக வந்திருக்கே தனக்கான போது அகங்கார ஸ்பர்ஷி ஆகியாலே தியாஜ்யம் என்னிடம் சொல்லப்பட்டது. அனந்தரம் பரமாச்சாரியன் ஆளவந்தார் வச்சனத்தை அளிச் செய்கிறார். நதேகம் ந பிராணான் நது சுகமசேஷாவிலிடம் அச்சாத்மானம் நான்யத்யபி தவைசேஷத்வபாத் பூதம் நாதக்ஷணே யாது சதகா விநாசம் தத் சத்தியம் வதன விஜ்ஞாபரவிடம். இதுக்கு அர்த்தம் சொல்றார். இப்போ எனக்கு வகுத்த சேஷி யாருவனே, நான் சேஷன், நீ சேஷி. நமக்கு சம்பந்தம் உண்டு, நமக்கு அவனுக்கும் உங்களுக்கு தெரியும், கேட்டிருந்தது. அந்த சம்பந்தம் இருக்கே உங்களுடைய சேஷத்துவமாக ஐஸ்வர்யத்துக்கு புறம்பான தேகத்தையும் கரணமும் செய்கிறேன். இத்தேகத்துக்கு யாருக்குங்களான பிராணங்களையும் செய்கிறேன். எல்லாராலும் ஆசைப்படப்பட்ட சுகத்தையும் செய்கிறேன். புத்திர மித்திர கலத்திர ஆறுகளான மத்தொன்றையும் செய்கிறேன். இவை இத்தனைக்கும் போக்தாவான ஆத்மா தன்னையும் செய்கிறேன். இதெல்லாம் உருக்கானவண்ணார்படி சிதறாவாக நசித்து போக வேண்டும். இந்த விஞ்ஞாபனம் சத்தியம். இங்கிருந்தாலில் இதற்கு பொய்யனான மது பட்டத்துப்படுகிறேன். மது பட்டு என்ன பண்ணாலும் சேர்த்தான்.
ராட்சசன் மதுசூதனன் பெருமாள் மதுரை கொண்டவள் ஆகையினாலே பொய்யனான மது தேவருக்கு பொய்யனான மது பட்டது படுகிறேன் என்று இத்தால் அத்தனையில் சேஷத்துக்கு புறம்பானதெல்லாம் அகங்கார துஷ்டமாகியாரே யாஜ்யம் என்றவரும் சொல்லப்பட்டது. அதுக்கே ராமாயி செய்வோம் ஆணித்தனமா தலையில் நிற்கணும். அனந்தரம் மதிலம்பரத்தவர்கள் தலைவரான அவர் வசனத்தை எழுத்துகிறார். எம்மாவேட்டு திறமம் என்று, அதாவது ஆழ்வே மோட்சத்தை கொள்ளும் என்ன எனக்கு என் உகப்புக்காக தருகிற மோட்சம் எப்பிரகாரத்தாலும் விலட்சணமாயிருந்தனையாகிலும் அதனிடையாட்டமும் பிரசங்கிக்க கடவோமல்லோம். சுவாமி, நீர் கொடுக்கிறது எனக்கு வேண்டாம், என் உகப்புக்கானது. எப்பிரகாரத்தாலும் விலட்சணமாயிருந்தனையாகிலும் அதனிடையாட்டமும் பிரசங்கிக்க கடவோமல்லோம் என்கை வைத்தால் தன்னுகப்பாலே வரும் மோட்சமும் அகங்கார கர்ப்பம் ஆகியாரே ஐஸ்வர்யார்களுபாதி யாஜ்யம் சொல்லப்பட்டது. உன்னுகப்புக்காக உன் கைங்கரியத்துக்காக வேண்டுமான மோட்சத்தை கொடுமை தவிர நீர் ஏதோ ஒரு இடம் பண்ணிவிடோ பட்லாசம் எங்க வேன் எல்லாம் இருப்பா அப்படின்னு சொல்றேன், அந்த மாதிரி மோட்சம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு. அடுத்தது பிரதிகூல ஸ்பர்ஷம் விஷஸ்பர்ஷம் போலே அனுகூல விஷஸ்பர்ஷம் பிரதிகூல விஷஸ்பர்ஷம் விஷஸ்பர்ஷம் போலே அனுகூல விஷஸ்பர்ஷம் விஷயஸ்பர்ஷம் பிரதிகூல விஷயஸ்பர்ஷம் விஷசர்ப்பம் போலே அனுகூல விஷயஸ்வர்ப்பம் விஷமிஷ்ட போஜனம் போலே. சூத்திரம் வியாக்கியானம். ஆஹா, அகங்காரத்தின் கொடுமையை எழச் செய்தார்க்கு அனந்தரம் விஷயங்களில் கொடுமையை எழச் செய்கிறார். விஷயங்கள் அப்படின்னா இந்திரிய சுகங்கள். பிரதிகூல விஷய ஸ்பர்ஷம் என்று தொடங்கி பிரதிகூல விஷயமானது லோகவிருத்தமுமாய் நரகஹேத்துவமாயிருந்துள்ள நிஷித்த விஷயம். தத் ஸ்பர்ஷத்தை விஷஸ்பர்ஷம் போல என்பது பிராணவாதகத்வேனா பிரசித்தமாகியாலே பிராதிகூல்யம் தோத்த என்றால் பிராணனை முடிக்கும் விஷஸ்பர்ஷம் போலே. சாஸ்திர நிஷித்தத்தையா பிரசித்தமாகியாலே பிரதிகூலம் என்றே தோற்றி இருந்து ரூபநாசத்தை பண்ணுகையாலே அனுகூல விஷயம் ஆனது யோகவிருத்தமும் வந்திருக்கே நரகஹேதுவும் வந்திருக்கே விசிஷ்டமேஷ அனுகூலமாயிருந்த விஷயம் விதித்த விஷயம் பிரிஸ்கிரைப்டு விஷயம். தத் ஸ்பர்ஷத்தை விஷமிஷ்ட போஜனம் போலே என்பது விஷமிஷ்டாந்த போஜனம் அறியாதவனுக்கு அனுகூலம் என்றே தோற்றி இருந்து அவன் பிராணனை முடித்து விடுமா போலே. சாஸ்திர விகிதையா பிரசித்தமாகியாலே அனுகூலம் போலே தோற்றி இருந்து ஆத்மாவினுடைய அரண்யபோகத்து ரூபமான ஸ்வரூபத்தை நெசுப்பிக்கையாலே விஷஸ்ய விஷயானாஞ்ச தூரமத்தியந்த அந்தரம் உபபுக்தம் விஷம் ஹந்தி. விஷம் சாப்பிட்டா போயிடும். விஷயாக ஸ்மரணார்வில் விஷயம் இருக்கே நினைத்தாலே போயிடும் என்று புதிக்கவும் வேண்டாலே ஸ்மரணமாற்றத்தாலும் முடிக்கையாலே விஷத்திருங்காட்டில் விஷயம் அதிக்ரூரம் என்றார். அக்னி ஜுவாலையை விழுங்கி விடாய் கெட நினைக்குமா போலேயும் மாடுகிற பாம்பின் நிழலே ஒருங்கு நினைக்குமா போலேயும் விஷய புரணனாய் சுகிக்க நினைக்கை. சூத்திரம் என்ன சொல்றார்? இப்படி விநாசகரமான விஷயங்களிலே பிரபன்னாய் சுகிக்க நினைக்கிறது விபரீத ஞான காரியம் என்றவற்றை பிரமாண சித்த திருஷ்டாந்தமக்கேன விளக்குகிறார். தெரிஞ்ச ஒரு உதாரணம் கொடுக்கிறார். என்ன? விடாய் நினைக்குமா போவே தீர்த்தம் கொடுத்த விடாய் போகுது தாகம். அக்னிஜுவாலை கொடுத்த போறது இன்னும் கரிமாறு. அதாவது ஆஸ்வாத்திய தகனஜ்வாலாம் உதன்யாசமனம் யதா ததா விஷய சம்சர்காத்து சுகச்சிந்தா சரீரா என்னும் விஷயானாந்து சம்சர்காத்து யோ விவக்தி சுகம் நரஹ திருத்தியதா பணினஷ்டாயாம் விக்ரமாயாஷ்டேத் சஹா என்று சொல்லுகிறபடியே தண்ணீருக்கு விடாய்ப்பட்டவன் விபரீத ஞானத்தாலே
தாபஹேதுவான அக்னிஜ்வாலையை விழுங்கி தன் விடாய் தீர நினைக்குமா போலேயும் ஆதித்ய கிரணங்களாலே பதிமாத்திர தப்தனானவன் அந்த தாபத்தை ஆத்துகைக்காக நிழல் என்கிற மாத்தத்தை கொண்டு ஆகாமிய அனர்த்தத்தை நிரூபியாலே அத்தியந்த குபிலாய் வடத்தை பிரித்தென்றாடுகிற பாம்பின் நிழலே பொருந்து நினைக்குமா போலேயும் இருப்பதுண்டோ. பாம்பின் நிழலிருந்து கொட்டுறது பாரகமான விஷயங்களை சுகாவகமாக பிரமித்த அவத்திரை பிரபலனாய் அவற்றை அனுபவித்து சுகிக்கு நயிக்கும் என்றபடி. அப்படின்னா விஷயப்புலனுக்கு விஷயமானது இந்த மாதிரி தொந்தரவு பண்ணம் மாறினால் அது விழ வேண்டியது. சரி, அப்படின்னா முதல் என்ன சொன்னார்? அகங்காரம். ரெண்டாவது பிரதிகூல விஷயம். அசுணமா முடியுமா போலே பகவத் அனுபவிக்க பரனாய் மிருது பிரகிருத்தியாக இருக்கும் அவன் விஷய தரிசனத்தாலே முடியும்படி அசுணமான ஒரு பட்சி இருக்கான். அது ரொம்பவும் மெதுவான பட்சி. எப்பேற்பட்ட பட்சி அப்படின்னா அந்த தவறு இருக்க டபா டபா டபான்னு கிடைச்சு அப்படியே போய் விழுந்துடும். உடனே சவுண்டு கேட்டுவிட்டேன். அத்தனை மிருதுவான பட்சி. அந்த ரொம்ப ஹெவி சவுண்டு கேட்டா செத்த போயிடுதான் கீழ் விழுந்து. அது விஷணமான்னு பேர். விஷணமா முடியுமா போலே பகவதனாய் மிருது பிரகிருத்தியாக இருக்கிறவன் விஷய தரிசனத்தாலே முடியும்படி. எக்ஸாம்பிள் கொடுக்குறான். விஷயஸ்பர்ஷம் ஸ்வரூபநாசகம் விஷய பிரவணனாய் சுகிக்க நினைக்கிறது விபரீத ஞான காரியம் என்பதே சொல்லினது. இவ்விஷய ஸ்பர்ஷம் தானும் வேண்டாம். பகவத் குணங்களிலே நைந்திருக்கும் அவன் இவற்றை காணவே முடியும் என்கிறார்கள். பகவத்குணத்தை அனுபவித்திருக்கான், விஷயத்தை பார்க்கிறான், முடிஞ்சார். அசுரமா என்று தொடங்கி, அதாவது அசுரமா என்கிற பட்சி அதி மதுரமான கானஸ்ரவணத்தாலே நெஞ்சினீர் பண்டமான இளைஞர திசையிலே அதி கடினமான பறையை அடிக்க கேட்டு பட்டு கிடக்குமா போலே. நல்ல சங்கீதத்தான் கேட்கலாம். அப்போ ஒரு தினம் யாராவது இந்த வரை டமாரு அடிச்சதுன்னாக்கா டம் 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 போயிடுறது. விஷயமா முடியுமா போலே அந்த அதி கடினமான பறையை அடிக்க கேட்டு பட்டு கிடக்குமா போலே ஆயிட்டு. பகவத் அனுபவம் ஒன்றிலுமே தற்பதாய் தன் குண ரசத்திலே நைந்து இதர விஷயங்களின் பேரு கேட்டும் ஊந்தும்படி பொது பிரகிருத்தியாயிருக்கும் அவன் பகவதேக பகவத்ரூப ஸ்வரூபநாசங்களான விஷயங்களை கண்டமாத்திரத்திலே ஏங்கி முடியும்படி என்னை காட்டிப்படுப்பாயோ என்ன கடவுளே இவ்வர்த்தத்தை ஆப்தநகலத்தாலே இசைவிக்கிறார். காட்டினதனை, அதாவது பலனை காட்டிப்படுப்பாயோ பாசம் கல்பரசன்களாய் அநேக விதங்களாயிருந்துள்ள துர்விஷயங்களை காட்டி அவற்றோடு பொருந்தாதபடியாய் அவற்றுக்கு பாங்கான நிலத்திலே இருக்க ஈடான ஆபத்தை பெண்ணினை என்னை முடிக்க பார்க்கிறாயோ அப்படி பாசத்து சொல்றார். நெறிகாட்டினை குறியோ இந்த காட்டில் படுப்பாயோ இதெல்லாம் பெருமாளே அந்த மாதிரி பண்ண வேண்டாம்னு கேட்கிறார். அஜ்ஞான விஷய பிரவணன் கேவல நமஸ்திகனை போலே ஞானவான விஷய பிரவணன் ஆஸ்திக நமஸ்திகனை போலே. கண்டினியூட் அஸ்மத்ரமாரம்பாம் எதிர்கரமத்தியமாம் லக்ஷ்மி வல்லபரிகத்தாம் வந்தே குரு பரம்பராம்.